ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். மீண்டும் எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பீங்க. எஸ், நான் 3வது தேஜஸ் மார்க் 1 அப்படிங்கிற போர் விமானம் விபத்துக்குள்ளானதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே இது விபத்துக்குள்ளானது, போர் விமானம் விழுந்தது, வெடித்தது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் கிடைச்சிட்டு இருந்தது. பட் எக்ஸாக்டாக என்ன நடந்தது, அந்த போர் விமானத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கான காணொலியில் நாம் சொல்ல போகிறோம். முக்கியமாக ஹால் இதை பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஹாலோட கேர்லெஸ்னஸ் இந்த இடத்துல வெளிப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு. பிப்ரவரி 7, 2026 அன்னைக்கு குஜராத் எல்லையில இருக்கிற நலிய விமானப்படை தளத்துல நடந்த அந்த சம்பவம் இன்னைக்கு இந்திய விமானப்படைய ஒரு மிகப்பெரிய முடிவை நோக்கி நகர்த்தி இருக்கு. மொத்த தேஜஸ் படையுமே இப்ப தரையிறக்கப்பட்டிருக்கு. கச்சைகள் சொல்றதுக்கும் விமானப்படை செய்யறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது என்னங்கிறதையும், பாகிஸ்தான் இதை வச்சு செய்யக்கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ரோபகண்டா என்ன அப்படிங்கிறதையும் ஒரு டீப் டைவ் அனாலிசிஸா நம்ம சேனல் ஸ்டைல நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. லெட்ஸ் டைவ் இன்டு இட். சாப்டர் 1, நலியா ஏர்பேஸ். குஜராத்தோட நலியா ஏர்பேஸ் அப்படிங்கிறது பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து ஜஸ்ட் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபார்வர்ட் ஏர்பேஸ். இன்னும் உங்க எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும்னா, சர்க்ரீக் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கும் இந்த ஏர்பேஸ்க்கும் ஜஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் தான் டிஃபரன்ஸ். இந்தியாவுக்கு முக்கியமான ஃபார்வர்ட் பேஸ் அப்படிங்கிறது இந்த பேஸ். இங்கே தான் நம்மளுடைய MiG-21 அப்படிங்கிற மாதிரி பழைய போர் விமானங்களை நம்ம இங்கே வச்சு பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ அதற்கு பதிலாக தான் தேஜஸ் மார்க் 1 இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை MiG-21க்கு பதிலாக தேஜஸ் அப்படிங்கிற காரணத்தினால MiG-21 ஃபிளையிங் காஃபின் லெகசியை தேஜஸும் கொண்டு வருதா? பிப்ரவரி 7, 2026 அன்னைக்கு வழக்கமான ஒரு ரெகுலர் எக்ஸசைஸை முடிச்சு தளம் திரும்பும் போது அந்த தேஜஸ் விமானம் ரன்வேல தரையிறங்கும் போது அதோடைய பிரேக்கிங் சிஸ்டத்துல மிகப்பெரிய கோளாறு ஏற்பட்டிருக்கு. சுமார் 170 கிலோமீட்டர் வேகத்துல ரன்வே தாண்டியது போயிட்டு இருந்தது. இதை ரன்வே ஓவர் ஷூட் அப்படின்னு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க. அப்படி ரன்வே தாண்டி போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து சேற்று பள்ளத்துல விமானம் பாஞ்சிருக்கு. அதோடைய அடிப்பகுதி பெல்லின்னு சொல்லுவாங்க. பெல்லிலையும் விங்ஸ்லையும் கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு. ஓவராலா இதை எவாலுவேட் பண்ணதுக்கு பிறகு இதை ரைட் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. விச் மீன்ஸ் இந்த போர் விமானத்தை இனிமேல் நம்ம சரி பண்ணி மீண்டும் பயன்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை தான் ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போர் விமானம் இப்போ ரைட் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த விமானி என்ன ஆனாரு? விமானி நல்ல வேற உயிர் தப்பிச்சுக்கிட்டாரு. பட் சிவியர் இன்ஜுரிஸ் அவருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நடந்தது. ஸோ விபத்து அப்படிங்கிறது நடக்கல. போர் விமானம் விழுந்து வெடிச்சது, கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறது இல்லை. பிரேக் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு. பிரேக் ஃபெயிலியர்னால ரன்வே ஓவர் ஷூட் ஆகியிருக்கு. ரன்வே ஓவர் ஷூட் ஆனதுனால அடிப்பகுதியில் மற்றும் விங்ஸ்ல விமானம் பலத்த அடி வாங்கும் காரணத்தினால அது ரைட் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோதான். விழுந்து நொறுங்குனது, வெடிச்சது, கிராஷ் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த முடியாது. இட்ஸ் ரன்வே ஓவர் ஷூட் அண்ட் கெட் டேமேஜ். இதுதான் ப்ராப்பரான டேர்ம். இதனால தான் இந்த விமானம் ரைட் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. சாப்டர் 2, ஆளுக்கும் ஐஏஎஃப்க்கும் உள்ள வித்தியாசம். இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் மறைஞ்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த சம்பவத்தை ஹச்ஐகள் சமீபத்தில் கொடுத்த செய்தி மூலியமா சாதாரணமாக கடந்து போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இதை ஹேண்டில் பண்ண விரும்புகிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. பிகாஸ் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, மைனர் டெக்னிக்கல் இன்சிடென்ட் ஆன் கிரவுண்ட். இது ஒரு சிறிய தொழில்நுட்ப சம்பவம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னது? பிரேக் ஃபெயிலியரா? ஓவராலாகவே இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டேக் ஆஃப் ஆகிறத விடவும் லேண்டிங் ஆகுறது தான் ரொம்ப கான்சியஸாக, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டிய இடமாக இருக்கும். அந்த இடத்துல தான் நிறைய தவறுகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகம். அதை கண்ட்ரோல் பண்ண தான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மொத்தமாக வேலை செய்வாங்க. அதில் ஸ்டில் அப்கிரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹால் என்ன சொல்றாங்கன்னா, கிரவுண்டிங் ஆகும்போது நடந்த விபத்தை ஒரு மைனர் டெக்னிக்கல் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கடத்த பார்க்குறாங்க. ஆப்வியஸ்லி இவங்க சொல்றதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு செய்தி வந்த பிறகு, சம்பவம் எப்போ நடந்ததுன்னா பிப்ரவரி 7, விஷயம் எப்போ வந்ததுன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே திங்கக்கிழமை இதோடைய ஸ்டாக், ஹாலோடைய ஸ்டாக் 5% கடுமையாக அடி வாங்கியிருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஸ்டாக் அடி வாங்கியிருக்கு, இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட்ல இருந்து ஹால் கழட்டிவிடப்பட்டு இருக்கு. ஹாலோட நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இப்போ இந்திய அரசாங்கம் மத்தியில் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ இதை மீண்டும் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துட்டு போக விரும்பாத ஹால் இதை ஒரு சின்ன ஃப்ளா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக விரும்பலாம். அதற்காக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க பயன்படுத்திக்கலாம். மைனர் டெக்னிக்கல் இன்சிடென்ட் ஆன் கிரவுண்ட். இப்போ ஹால் சொல்றது உண்மையா இருந்திருந்தா எதற்கு ஐஏஎஃப் நம்ம விமானப்படை உடனடியாக எல்லா போர் விமானங்களையும், தேஜஸ் மார்க் 1 போர் விமானங்களையும் கிரவுண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்துருக்கணும். நம்ம கிட்ட சுமார் 30-35 தேஜஸ் மார்க் 1 அப்படிங்கிற போர் விமானங்கள் இருக்கு. மார்க் 1A அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் அவுட்புட், அதாவது போர் நேரங்களை பயன்படுத்தக்கூடிய, தாக்குதலுக்காக பயன்படுத்தக்கூடிய விமானம்.
இந்த மார்க் 1 அப்படிங்கிறது அதோடைய ப்ரீ மெச்சூர் வெர்ஷன். அந்த போர் விமானம் எப்படி இருக்கும் அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறதுக்காக ஒரு போர் விமானம் தான் இந்த மார்க் 1. இதுதான் நம்ம கிட்ட 30லிருந்து 35 இருந்தது. அதுல 3 அவுட். மிச்சம் இருக்கும் போர் விமானங்கள் எல்லாத்தையும் டீப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் எவாலுவேட் பண்ணுங்க அப்படிங்கிற உத்தரவு பறந்திருக்கு. சொல்றது ஒரு சாதாரண சம்பவம்னா ஏன் விமானப்படை இவ்வளவு போர் விமானங்களையும் இப்ப கிரவுண்ட் பண்ணி நிறுத்தி வைக்கணும்? இதை பத்தி ஆய்வு பண்ணும்போது தான் ஒரு பெரிய விஷயம் நமக்கு தெரிய வருது. இது வெறும் பிரேக்கிங் ஃபெயிலியர் மட்டும் இல்லை, என்டையர் சிஸ்டமேட்டிக் ஃப்ளாவா இருக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. அதாவது ஒரு போர் விமானத்துல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுன்னு பார்க்காம எல்லா போர் விமானத்திலையும் இந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டமேட்டிக் ஃப்ளாவா இருக்கும் அப்படின்னு சொல்ல வருது. ஸோ எல்லா போர் விமானங்களையும் கிரவுண்ட் பண்ணி செக் பண்ண போறாங்க. சாப்டர் 3 விபத்துகளின் முக்கோணம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது ஒரு போர் விமானம் இல்லை, இது 3வது போர் விமானம் அப்படின்னு. டைம் லைனை எடுத்து பார்த்தோம்னா மார்ச் 2024 ஜெய்சால்மர்ல முதல் விபத்து நடந்தது. நவம்பர் 2025 துபாய் ஏர் ஷோல நடந்தது விங் கமாண்டருடைய துயரமான இழப்பு. பிப்ரவரி 7 இந்த நலியா விபத்து. ஆனா இந்த 3 விபத்துமே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிருக்கு. அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சினாரியோல ஏற்பட்ட விபத்து, ஒரே மாதிரி ஏற்பட்ட விபத்து இல்லை. அன்மேட்சிங் சினாரியோ இஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்லலாம். துபாய் விபத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப நம்ம டீப்பாக சொல்லியிருந்தா ஒவ்வொரு ஃப்ரேமையும் நம்ம வச்சு சொல்லியிருப்போம். நெகட்டிவ் ஜியில் மெனிவர் பண்ணும்போது ஃப்ளை பை ஒயர் கண்டிஷன் காரணமாக அது சொதப்பின காரணத்தினால விமானம் கண்ட்ரோல் இருந்து தரையில விழுந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னு நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். அந்த விவகாரத்தை பேசும்போது தேஜஸ் ஒரு இன்ஹெரிட் இன்ஸ்டெபிலிட்டி கொண்ட விமானம் அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. சிம்பிளா இந்த இன்ஹெரிட் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, விமானம் பறக்கும் போதே நிலையற்ற தன்மையில இருக்கும். அதாவது நிலைத்தன்மை இல்லாம பறந்துட்டு இருக்கும். அதை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். இப்படி இருக்கும்போது ஓகே இதுல இன்ஹெரிட் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு, இதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஐஏஎஃப் ஆனது கன்சர்னா இருந்தாங்க. ஆனா இப்ப நடந்த பிரேக் ஃபெயிலியர் மற்றும் அதை ஃபாலோ பண்ணி வெடிச்ச டயர் வெடிப்பாகட்டும் இப்ப மொத்த விமானத்தோடைய மெக்கானிக்கல் மற்றும் ஹைட்ராலிக் சிஸ்டத்தையும் ஒரு கேள்விக்குறியாக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஹெரிட் இன்ஸ்டெபிலிட்டி மட்டும் இதுல இல்லை, மேபி இதுல ஹைட்ராலிக் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புது. சாப்டர் 4 இன்ஃபர்மேஷன் ப்ரொபகண்டா. ஒரு பேட்டர்ன் அது என்னன்னா, எப்பயுமே இந்த தேஜஸ் போர் விமானம் கிராஷ் ஆச்சு இல்லை தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா உடனே ஒரு ப்ரொபகண்டா ஃபாலோ பண்ணப்படும். இந்தியாவுடைய தயாரிப்புடைய தன்மை இதுதான், இந்திய போர் விமானங்கள் லாக்கியே இல்லை, இந்தியானால அதை கனவை அச்சீவ் பண்ணவே முடியாது என்னாலிக்குமே, அடுத்த நாட்டுக்கிட்ட இருந்து தான் அவங்க போர் விமானம் வாங்க வேண்டிய நிலைமை வரும், இதுக்கு இவங்க இத்தனை கோடி செலவு பண்றாங்களா அப்படின்னு ஈவன் உள்நாட்டில் இருக்கிற சில இந்தியர்கள் கூட இது மாதிரி சம்பவத்தை சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு ப்ரொபகண்டா. என்ன பிரச்சாரம்? பொய் பிரச்சாரம். முக்கியமா இந்த இடத்துல இந்த பிப்ரவரி 7 நடந்த விபத்து கம்ப்ளீட்டா ஒரு பொய் பிரச்சாரமாக செய்யப்பட்டிருக்கு. லைக் இந்த போர் விமானம் விழுந்து வெடிச்சது, கிராஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலா நடந்தது என்ன, ரன்வே ஓவர் ஷூட் ஆகியிருக்கு. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எக்ஸ் ஹேண்டிலர்ஸ் சோஷியல் மீடியா ஹேண்டிலர்ஸ் கூட இதை ஒரு கிராஷ்னு ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஃபால்ஸ் ப்ரொபகண்டா ஃபேக் ப்ரொபகண்டாக்குள்ள மாட்டின ஒரு விக்டிமாக தான் பார்க்கப்படுது. பட் நாம இதை டீட்டெயிலா பொறுமையா எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொபகண்டால சிக்கிக்காதீங்க. சரி, எதற்குப்பா எப்போ பார்த்தாலும் இது மாதிரி ஏதாச்சும் நமக்கு நடந்தா இது மாதிரி ப்ரொபகண்டா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற என்ன, இந்தியா எங்க வளர்ந்துருமோ, இந்தியா எங்க தன்னோட போர் விமானத்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி தன்னுடைய கனவை அச்சீவ் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். ஏன்னா இந்த தேஜஸ் போர் விமானம் மலேசியா, ஈஜிப்ட், அர்ஜென்டினா மற்றும் பிரேசில் ஓடிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு இந்தியா ரொம்ப கீனா இருக்கிறாங்க. இதற்காக பல வேலைகளை இந்தியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கனவை கலைக்கிறதுக்காக தான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த போர் விமானம் பற்றிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலோ இல்லை நெகட்டிவா ஏதாச்சும் நடந்தாலோ அதை பெரிய அளவுக்கு இவங்க சிதைக்க பாக்குறாங்க. ஆனா பிஐபி ஃபேக்ட் செக் அப்படிங்கிறது இது எல்லாமே உடச்சி அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சமீபத்துல எக்ஸ்ல ஒரு ஃபேக் லெட்டர் வந்துச்சு. அதாவது விமானப்படை தளபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேஜஸ் திட்டத்தை ஹால் கிட்ட இருந்து கைவிட்டுட்டு தனியா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக ஒரு லெட்டர் பேட்ல எழுதி சைன் போட்டு அந்த ஒரு இமேஜ் அப்படிங்கிறது எக்ஸ் தளத்துல சர்க்குலேட் ஆனது. ஆனா இது ஃபேக் ஜெனரேட்டிவ் இமேஜ் அது. ஆனா இதையும் சில பேர் நம்புவாங்க. அட் லாஸ்ட் கன்க்ளூஷன், தேஜஸ் உடைய எதிர்காலம் என்ன? ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவுடைய F-35 உலகத்துல ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானம் கூட ஆரம்ப காலகட்டங்கள்ல பல விபத்துகளை செஞ்சிருக்கு. இப்போ உலக அளவுல பெருசா பேசப்படும் F-16 அது நூற்றுக்கணக்கான போர் விமானங்களை இழந்திருக்கு. ஆனா தேஜஸ் கடந்த 20 வருஷத்துல வெறும் 3 போர் விமானங்கள் தான் விபத்தை சந்திச்சிருக்கு. ஸோ ஸ்டில் இதோடைய ஃபெயிலியர் ரெக்கார்டு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசா இல்லை.
அக்செப்டபிள் ஒன்னாக தான் இருக்கு. இது மற்ற உலகத்தரம் வாய்ந்த போர் விமானங்களுடைய ஃபெயிலியர் ரேட்டை ஒப்பிடும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இதை நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். இப்ப நடந்திருக்கிற இந்த ரன்வே ஓவர் ஷூட் நமக்கு ஒரு தக்க பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கு. பராமரிப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டுல இந்தியா மற்றும் இந்தியாவின் விமானப்படை இன்னும் கெடுபிடியை காட்டணும். 2025 நவம்பர் மாசம் நடந்த அந்த துபாய் ஏர் ஷோ விபத்துக்கு பிறகு நம்ம மீண்டும் ஒரு முறை எல்லா போர் விமானங்களும் கிரவுண்ட் பண்ணோம், செக் பண்ணோம். விங்ஸ் மற்றும் இன்ஜினுடைய பிளேட்ஸ்ல ஏதாச்சும் வியர் அண்ட் டியர் இருக்கா, கிராக்ஸ் இருக்கா, அப்படி இப்படின்னு எல்லாமே செக் பண்ணோம். எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணோம். எஸ். ஆனா அதை தாண்டி தானே மீண்டும் ஒரு முறை வேற ஒரு சினாரியோல விபத்து ஏற்பட்டிருக்கு. கிரவுண்டிங் பண்றதுனால இந்த விபத்தை முழுசா தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. ஜஸ்ட் இது ஒரு ப்ரிகாஷனரி மெஷர் தான். விமானம் பறந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால தடுக்கவே முடியாத ஒண்ணுதான். வரக்கூடிய ஏப்ரல் மாசத்துல தேஜஸ் மார்க் 1A ஃபைட்டர் ஜெட்டோடைய கம்ப்ளீட் சர்டிபிகேஷன் நம்ம ஐஏஎஃப் பண்ண இருக்கிறாங்க. அந்த சர்டிபிகேஷன்ல ஐஏஎஃப் கெடுபுடியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பல சர்டிபிகேஷன்ஸை ப்ராப்பரா பண்ணாங்கன்னா ஸ்டில் இதுல என்ன ஃப்ளா இருக்கு, HAL எங்கெங்கெல்லாம் இன்னும் ஒர்க் அரௌண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க ரிமார்க்ஸா கொடுத்தாங்கன்னா அதுல HS ஒர்க் பண்ணா இந்த போர் விமானம் ஆக்சுவலாவே ஒரு நல்ல போர் விமானமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. டிசைன் அப்ப இந்த போர் விமானத்துக்கு கோட் பண்ண வெயிட்டை விட இதை உருவாக்கப்பட்டிருக்கும் போது இதோட வெயிட் அப்படிங்கிறது சுமார் 2-5% அதிகமாயிருக்கு. ஆஸ் எ ரிசல்ட் இதோடைய ஸ்பீட், மெனிவர் மற்றும் வெப்பன் கேரிங் கெப்பாசிட்டியில அப்படின்னு பல இடத்துல இதை அடி வாங்குச்சு. ஸோ இது மாதிரியான ஃப்ளாஸ் எங்கெங்கெல்லாம் இது காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத இப்போ நடக்க இருக்கும் இந்த சர்டிஃபிகேஷனில் ஐஏஎஃப் கீனாக பார்த்து அதை ரிமார்க்ஸாக கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண கொடுத்தாங்கன்னா தேஜஸ் அப்படிங்கிறது ஒரு குளோபல் காம்படிட்டர் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டாகவே இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றின கருத்துக்களும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற பல காணொலிகளையும் அதுக்கு பின்னாடி இருக்கும் ஆழமான கருத்துக்கள் என்ன, அதை பற்றி எப்படி ஃபேக் ப்ரோபகண்டா செய்யப்படுது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்றதுக்கு நம்ம ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Until signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.